ஹலோ ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷாப்பிங் வீடியோலாம் கிடையாது, ஒரு குக்கிங் வீடியோ. ஓகே, குக்கிங் வீடியோன்னா எங்கள் அம்மா குக்கிங் மாதிரி ரொம்ப ஃபார்மலாக கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சு அந்த மாதிரி குக்கிங் கிடையாது. நான் குக்கிங் பண்ணுறதோடு சேர்ந்து உங்களுக்கு வீடியோவும் ஷூட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் அடிக்கடி செய்கிற ஒரு சிக்கன் கறி. இது வந்து நானாக கண்டுபிடிச்சிக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். மேபி நிறைய இந்த மாதிரி சிக்கன் கறி பண்ணுவாங்களா இருக்கலாம். ஸோ ஐ எம் நாட் ரியலி ஷுவர். நான் ஒரு நாள் சரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஒன்று செஞ்சு பார்த்து அது எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா சிக்கன் கூட என்னத்தை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சிக்கனை எப்படி செஞ்சாலும் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவசரமாக, அதாவது ஹார்ட்லி லைக் ஒரு 20 minutes டைம் தான் இருந்தது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு ரெசிபி செஞ்சு முடிக்கணும் ஏதாவது. அப்போ சரி இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு நானாக செஞ்ச ஒரு சிக்கன் ரெசிபி தான் இது. ஸோ அந்த சிக்கன் ரெசிபி பேர் என்ன தெரியுமா? மாமா மின்னல் சிக்கன் குழம்பு. ஓகே, இது சிக்கன் குழம்பு. ஸோ வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் மாமா மின்னல் அந்த இது இருக்குல்ல, அந்த ஜோக் மாதிரி மாமா மின்னல் சிக்கன் குழம்பு அது பேர். ஸோ அதுக்கு வேண்டி நம்ம முடியெல்லாம் கட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த மாதிரி ஒரு குக்கர், நல்ல ஒரு குக்கர். அதில் தான் இது செய்ய போகிறோம். குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டு தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு கொதி இல்லை ஒரு விசில், சிக்கன் ரெடி. ஸோ லெட்ஸ் மேக் திஸ் மாமா மின்னல் சிக்கன் குழம்பு. ஓகே, ஸோ வந்து சிக்கன் ரெடி. இதில் சிக்கன் இருக்குது. இது வந்து ஒரு 1.5 கிலோ ஆஃப் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, நான் வந்து ஒரு கொஞ்சம் பல்காக குக் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டேஸுக்கு அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுருவேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு 1.5 கிலோ சிக்கன். ஓகே, அடுத்த ஐட்டம் வந்து மிக்சிக்குள்ளே இன்னொன்று, இதில் வந்து கட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே கட் பண்ணி எப்படிலாம் ஒன்றும் போட வேண்டாம். இஞ்சி மிக்சிக்குள்ளே போட்டேன். 2 பூண்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி பூண்டெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நான் கொஞ்சம் நிறைய போடுறோம். சிக்கனுக்கு எப்படி போடுவீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இஞ்சி அண்ட் பூண்டு அதை வந்து மிக்சியில் ஒரு போடு. லைட்டாக ஒன்று க்ரஷ் ஆகும். ஓகே, இது ஓப்பன் பண்ணி, இது நானாக தான் வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட் வச்சு, அதனால் ரொம்ப நீங்கள் ஆங்கிள்லாம் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வெங்காயம் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போடுறோம். போட்டு இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் அரைச்சதை வந்து அப்படியே உள்ளே போட்டுரும். இது வந்து சும்மா 1-2 அப்படி லைட்டாக இதானா போதும். ஓகே, ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவு, தேவையான அளவு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் விட்டுருவோம். சீலப்பழம், பச்சை மிளகா சும்மா ஒரு உடச்சி போட்டால் போதும். இல்லை அந்த மிக்சியில் போட்டீங்களா அதில் ஒரு போடு போட்டாலும் போதும். இந்த பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் ஒரு 5 பச்சை மிளகா. ஓகே, இது காரம் கம்மியாக இருக்கனால தான் அப்படி போடுறேன். ஓகே, காரம் நிறைய தான் நீங்கள் உங்களுக்கு பார்த்து போட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம். அடுத்து என்ன? புளிப்புக்கு என்ன போடணும்? வெரி சிம்பிள், டொமாட்டோ வந்து எனக்கு ஒரு பேஸ்ட் ஃபார்மில் ஒரு டொமாட்டோ பசாட்டான்னு சொல்லி டொமாட்டோ பேஸ்ட்டு இப்போ கொஞ்சம் முடப்பாங்க, அதனால் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒரு க்ரீமினஸுக்காக தயிர் கொஞ்சமாக போதும். ஓகே, உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாம் போட்டாச்சு. இன்னும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு இப்படி பார்க்கணும். இதில் ஏதாவது கண்ணு முன்னாடி பட்டதுன்னா அதை எடுத்து போடணும். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு கபாடு திறந்து வச்சுட்டு அதை இப்படி பார்ப்பேன். அதில் ஏதாவது இது போடலாமே அப்படின்னு தோணும்ல, அப்படி எடுத்து போட்டுருவேன். ஸோ இப்போ நான் அப்படி எடுத்தது ஒரு ஐட்டம் வந்து கருவேப்பிலை லாஸ்ட் நம்ம ரெடியானதுக்கப்புறம் போடலாம். இப்போவும் கொஞ்சம் போடலாம். ஓகேவா? கருவேப்பிலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலெல்லாம் எதிர்பார்க்காங்க. நான் இருக்கிறது வீட்டு பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும், நிறைய இல்லை, கொஞ்சமாக மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போடலாம், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகா போட்டுருக்கேன், நிறையவும் போடல. நீங்கள் இதில் மிளகாத்தூள் உப்பு போட்டாலும் போதும். நான் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் நான் போடுறேன். இது வந்து எனக்கு என்னோடய மதுரையில் வாங்கி கொடுத்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகாராஜ்னு ஒரு பிராண்ட். சும்மா அந்த தூத்துக்குடி அந்த பக்கம் உள்ளதான், தூத்துக்குடி உள்ளது தான். ஸோ அங்கே லோக்கல் பிராண்டு. இது நல்லா இருக்குமா, எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் வாங்கி பார்ப்போமே அப்படி கொண்டு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் விட்டேன். போதும், நிறைய போடக்கூடாது. போட்டால் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஓவர் ஆயிடும். அவ்வளோதான். இன்னும் வந்து கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றலாம், இல்லைன்னா வேண்டாம். லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். அவ்வளோதான், ஐட்டம் இஸ் ரெடி.
இப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டோமா, இதை நம்ம அடுப்பில் கூட வைக்கிறோம். இப்போ நம்ம இந்த கையை வச்சு நல்லா இடம் மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா சூப்பராக இது எல்லாம் அந்த சிக்கனை நல்லா பெறணும். நம்ம அரைச்சோம்ல, அதை மிக்ஸி லேசாக கழுவி மேலே ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தெரியுதா, இவ்வளோ தான் தண்ணி மொத்தமே. அதை ஊற்றாட்டியும் பரவாயில்ல. ஸோ இங்கே இருக்க சிக்கனுக்கு வந்து நிறைய தண்ணி வரும், அதனால நான் இவ்வளோ தான் மொத்தத்துலேயே தண்ணி ஊற்றுறேன். வேறு இது ஆக்சுவலி சிக்கன் குழம்புக்கு தாராளம். ஸோ இந்த வெளியெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி ஜஸ்ட் க்ளீன் திஸ் ஒன். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சது. இதில் ஆக்சுவலி மஞ்சள் பொடி கொஞ்சம் போடலாம். ஸோ மேலே அப்போ லைட்டாக போட்டேன். இதை வந்து இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ண போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் தூக்கி வச்சு ஓகே அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் மூடி போட்டு ஒரு மூடி டைட்டாக மூடி அவ்வளோதான் வச்சுருங்க. வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் குறைச்சி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், முடிஞ்சது. இல்லைனா நீங்கள் ஒரு விசில் வர்ற மாதிரி கூட வைக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு 5-6 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுருப்பேன். கொஞ்சம் அந்த ஒரு விசில் வர்ற மாதிரி ஒரு இது வரும்ல, அப்போ குறைச்சி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இந்த கேப்பில் நம்ம எங்கேயும் போயிடக்கூடாது. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும், இந்த எடுத்து வச்சு ஜாமாவெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்ம குக்கிங்கும் க்ளீனிங்கும் எல்லாம் ஒன்றா முடிச்சதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சாதம் வைக்க போகிறேன். இது வந்து இங்கே கிடைக்கிற இந்த பாருங்கள், ஈஸி குக் லாங் கிரெயின் ரைஸ்ன்னு சொல்லிட்டு சென்ஸ்பிரியோடது. இது வந்து எப்படின்னா இந்த கேரளா ஸ்டைல் ஜெயா ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது குண்டு குண்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஆக்சுவலி நான் பொதுவாக பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கி வச்சுருப்பேன். இன்றைக்கி இது வைக்கலாமே நினச்சேன். ஸோ இது வந்து நிறைய ரைஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வந்து நான் செஞ்சு அப்படியே வச்சுக்குவேன். ஸோ எனக்கு டெய்லி செய்கிற அளவுக்கு எனக்கு முடியாது, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் டைம். ஸோ அதனால் என்ன செஞ்சாலுமே கொஞ்சம் நிறையா செஞ்சுக்குவேன். இப்போ ரைஸ் நிறையா குக் பண்ணி வச்சுடுவேன். ஸோ ஒரு 3-4 டேஸுக்கு அது வந்துடும். இந்த சிக்கன் இப்போ வைக்கிறேன்ல, அது 3-4 டேஸ்க்கு வரும். அப்புறம் அதுக்கு நடுவில் வேறு எதாவது செய்வேன் அந்த மாதிரி. ஸோ ஏன்னா வந்து லேட் ஷிஃப்ட் போயிட்டேன்னா நைட் 10 மணிக்கு தான் எனக்கு ஷிஃப்ட் முடியும். அப்போ வந்து நான் வீட்டுக்கு வர ஒரு 10:45 அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து குக்கெல்லாம் பண்ண முடியாது. ஷிஃப்ட் அன்றைக்கி காலையிலையும் வந்து 1 o'clock வேலைக்கு போகணும். அப்போ வீட்டிலேருந்து ஒரு 11:45-12க்கு கிளம்பணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம், ஏன்னா முதல் நாள் நைட்டு லேட் ஷிஃப்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவேன். ஸோ ஒரு 8 மணிக்கு வரைக்கும் தூங்குறேன்னா அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுறது எனக்கு கஷ்டமே இல்லை. நான் 1/2 hourல குக் பண்ணி முடிச்சிடுவேன். ரொம்ப ஸ்பீடாக குக் பண்ணிடுவேன். எனக்கு குக் பண்ண ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. ஆனால் வந்து காலையில் இந்த குக் பண்ணிட்டோன்னா என்ன தெரியுமா, வீடு ஃபுல்லாக இந்த ஸ்மெல் வரும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் அந்த ஸ்மெல் வரும். ஸோ அதனால் இப்படி நைட் குக் பண்ணி முடிச்சு எல்லாம் தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணி விண்டோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு அந்த ஸ்மெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா இட்ஸ் ஈஸி. ஸோ அதனால் மார்னிங் ஷிஃப்ட் இருக்க அன்றைக்கி தான் நான் ஈவினிங் குக் பண்ணுவேன். ஈவினிங் ஷிஃப்ட் லைக் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்க அன்றைக்கி குக் பண்ண மாட்டேன் பெருசாக. ஸோ 3 நாள் எனக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு, 2 நாள் ஈவினிங் ஷிஃப்ட்டு, இல்லை அதவே அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேஸ் வந்து ஈவினிங் ஷிஃப்ட் வரும், மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. ஸோ அதனால் இப்போ இந்த இது செஞ்சுருவேன். நாளைக்கு சண்டே, நாளைக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுருவேன், குருமா அந்த மாதிரி வரும். அப்போ சப்பாத்தி குருமா அப்படி சாப்பிட்டுக்கலாம். ரைஸுக்கு இதுவும் சாப்பிட்டுட்டேன். ஓகே, ஸோ இந்த ரைஸை கை வைக்கிறேன். ஸோ ரைஸ் வச்சுட்டேன், ரைஸ் வச்சாச்சு. அடுத்து இன்னும் ஒரு ஏதாவது பொரியல் மாதிரி ஒரு சாணம் பொரியல் இல்லை, என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிக்கன், நல்ல காரமான சிக்கன் இல்லை, அதனால் நம்ம ஒரு வந்து என்னாச்சு பார்க்கணுமா, வாங்க வந்து பார்க்கணும். என்ன சூப்பராக இருக்குது சிக்கன் குழம்பு. என்ன எப்படி இருக்குது? சூப்பராக. சிக்கன் குழம்பு திறக்கவே இல்லை குக்கரை விட்டு, அந்த மணத்துக்கே ஒரு ஆள் வந்துட்டு. அப்போ பார்த்துக்கோங்க, ரொம்ப மணமாக இருக்கும். இது செய்யும் போதே கொதிப்பிக்கும் போதே நல்ல மனம், நல்லாவே இருக்கும். ஆக்சுவலி நான் கரெக்ட் ரெசிபியாக எப்படி உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேனோ அதே சொல்கிறேன். இதில் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த மசாலா பொடி போடணுன்னா இல்லை, நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுட்டு பச்சை மிளகா நிறைய போட்டிங்கனாலுமே போதும். நான் மல்லிப்பொடி, குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கீங்களா, அது 2 போடாமல் வெறும் பச்சை மிளகா போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் ஸ்மெல்லு வருமானலாம் நான் ஃபஸ்ட் நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும்போது மேபி ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் வரும். இதுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லாஸ்ட்டு கரம் மசாலா தூளும் போடணும், மல்லி இலை அதெல்லாம் போடும்போது மனமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 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 நாடன் சிக்கன் குழம்பு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்.
கீரை வச்சு தயிர் வச்சு ஒரு ஐட்டம், அதுக்கு பேர் இல்லை, அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தான். எல்லாமே கண்டுபிடிப்பு தான். எதுவுமே ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்னென்ன இருக்கோ அப்பப்போ என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி I'll மேக் இட் டேஸ்டி. லாஸ்ட்டு சாப்பிடும்போது ஐட்டம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் I'll மேக் இட் டேஸ்டி. ஸோ எஸ், அந்த கீரை வச்சு ஒரு ஐட்டம் செய்யலாம். அது எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். 2 minutes. அது எப்படின்னா ஈஸியாக குக் பண்ணுறது எப்படி, டைம் கன்சியூமிங் இல்லாமல் குக் பண்ணுறது எப்படி, நான் 30 minutஸில் எப்படி குக்கிங் முடிப்பேன் அதெல்லாம் தான். ஓகேவா? ஸோ 3rd கீரை ஐட்டம் வந்து இதுவும் ஈஸி தான். இங்கே வந்து இந்த மாதிரி சாப்டு ஸ்பினாச்சுன்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து கீரை தான். இதில் ஃப்ரோசன் இருக்கும். இதில் எப்படி இருக்குன்னு இதில் வந்து இந்த இருக்குல்ல இந்த மாதிரி க்யூபாக இருக்கும். இது வந்து கீரை அப்படியே கீரை அரைச்சிலாம் இல்லை, நம்ம இதை அடுப்பில் போட்டு இது லைக் அந்த ஐஸ் போகும்போது டீஃப்ராஸ்டாக, இது ஐஸ் ஃப்ரோசன். ஓகே, டீஃப்ராஸ்ட் ஆகும்போது வந்து அது வந்து கீரை பீஸாக வந்துடும். பாருங்க, இப்போ கையில் லைட்டாக ஒட்டி கீரை பீஸாக வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். நம்ம ஃப்ரெஷ் கீரை போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. இங்கே இது இட்ஸ் ஈஸி டு யூஸ், அதனால் ஸோ குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஐ ஜஸ்ட் யூஸ் தீஸ் ஒன்ஸ். ஃப்ரெஷ் வெஜிடபிள், ஃப்ரெஷ் கீரை கிடைச்சாலுமே ஐ யூஸ் தட் ஒன். ஸோ இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். நான் செய்கிற மாதிரி அது எப்படி பார்க்கலாம். இவ்வளோ பாத்திரமாக போட்டு வச்சுருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து நான் கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காஞ்சோன்னு எடுத்து உள்ளே வச்சிருவேன். இதில் எல்லாமே எனக்கு இப்போ வேணுங்கிற பாத்திரம். இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நான் வந்து இப்போ சாதம் வடிக்கிறதுக்கு, அது கீழே இருக்க பாத்திரம் வந்து இப்போ குக் பண்ணதுக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க 2 தட்டும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அது எனக்கு சும்மா தூக்கி செல்ஃபுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி அது செல்ஃபுக்குள்ளேருந்து அதை எடுத்து பாத்திரம் பாவம். அதனால கழுவி அப்படியே கவுத்தி அழகாக வச்சுருக்கேன். எடுக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம கழுவி அப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணலையா தொடச்சி வச்சோம். ஓகே, நம்ம கீரை குக் பண்ண போகிறோம். சாரி, அந்த குக்கரோட லைட் சவுண்ட் கேட்குது. ஸோ இது வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன், பாத்திரம் வச்சுட்டேன். கொஞ்சமாக ஆயில், ரொம்ப கம்மியாக போகும். நிறைய ஆயில் வேண்டாம், கம்மியாக போகும். நிறைய ஆயில் போட்டு நம்மளோட ஆயில் குறைஞ்சி போயிடும். இந்த ஆயில் கூடுனா ஆயில் குறையும். அதனால் ஆயில் வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஆயில் நிறைய நம்ம ஃப்ரைடு ஐட்டம் இல்லை நல்ல கிறிஸ்பியாக வரணும் அந்த மாதிரி ஐட்டம் இல்லை. ஸோ அதனால் கம்மியாக போகுது, ரொம்ப கம்மியாக தான். ஸோ வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து கடுகு இல்லை வீட்டில். அதனால் நான் கடுகு இல்லைன்னா கடுகு போடுறதுனா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுப்பேன். பெருஞ்சீரகம் போட்டால் அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நிறைய போடணும். இதுக்கு பெருஞ்சீரகம் போடணுன்னே இல்லை, பட் நான் போடுவேன். அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. என்னோடய டிஷ்ஷஸோட ஸ்பெஷாலிட்டியும் அதுதான். அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வந்து இன்றைக்கி இது என்னம்மா ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதோட சீக்ரெட், ஐயோ சாரி, நான் பின்னாடி ஷெல்ஃபில் இருந்து காஞ்ச மிளகாய் எடுத்தேன். அதனால தான் இது கவுத்தேன். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இந்த வாங்க என்ன போட போகிறேன்னு பாருங்கள். இவ்வளோ பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய பல்லுன்னா 5-6 பல், ஒரு 2-3 பச்சை மிளகாய். ஏன்னா ஏன் பச்சை மிளகாய் காரம் கம்மியாகனால. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பூண்டு ஒரு பேக்கெட்டோடு வாங்கிட்டு வந்துருப்பேன். இந்த மாதிரி பூண்டு இருக்கிறனால எல்லாத்துலேயும் பூண்டு போடுவேன் நிறைய. ஆனால் இதில் பூண்டு போடணும், போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஒன்று ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இது இருக்கு உப்பு கொஞ்சம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். கருவேப்பிலை இப்படி பிச்சு போட்டால் நல்லா மனமாக இருக்கும். அது நமக்கு இங்கே கருவேப்பிலை கம்மியாக தான் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி குச்சி இருக்குல்ல அதே 2 பிச்சு போட்டணும். ஏன்னா வந்து மனம் தான் நமக்கு முக்கியம். அதனால 2 குச்சியும் பிச்சு போட்டுருவோம். குச்சியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. லாஸ்ட் எடுத்து தள்ளி போட்டுற வேண்டியதானே, மனம் உள்ள இன்ஃப்யூஸ் ஆகும்ல. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், நல்லா டீப் ரோஸ்ட் ஆகிடுச்சு. தெரியுதா? கட்டிக்கிட்டியாக உள்ளெல்லாம் போய் கீரை மட்டுமே ஆகிடுச்சு. தெரியுதா கீரை எப்படி இருக்குன்னு? ஸோ இந்த மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். ஏன்னா அந்த பச்சை மணம் மாட்டோம். 2-3 மினிட்ஸ் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் கீரை வேகணும், அந்த பச்சை மணம் மாறணும் அதுக்கு. ஸோ இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூப்பராக வந்து நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அவ்வளோதான், இது ரெடி. இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம்.
கொஞ்சம் ஒரு செமி ஆறு ஆகும்போது கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணால் போதும், ரெடி. இது ஒரு பச்சடியா, அது எப்படின்னாலும் சொல்லலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கறி ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் கறி இப்போ நீங்கள் வா, முன்னாடி அடுப்பில் வச்சா உங்களுக்கு தெரியாது, அதனால் முன்னாடி எடுப்பேன். இப்போ சிக்கன் கறி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். நான் தண்ணி எதுவும் நிறைய ஊற்றுலாம், நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த மிக்ஸி கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன், அவ்வளோதான். தேவைக்கு தண்ணி இருக்குது. இது வந்து கரம் மசாலா, எல்லாம் சேர்த்து பிடிச்ச கரம் மசாலா. இது ஹோம்மேட், எங்கள் அம்மா பிடிச்சி கொடுத்தது. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் போடணும், நிறைய போடக்கூடாது. ஏன்னா இது ஹோம்மேட் கரம் மசாலா, இது ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். இது ரெசிபி வேணும்னா எங்கள் அம்மா சேனலில் எங்கள் அம்மா போடல, நான் வேணால் போட சொல்கிறேன். ஏன்னா இந்த கரம் மசாலா இஸ் லைக் டு டை ஃபார். ஓகே, இப்போ இதை ஓப்பனில் வச்சு ஒரு கொதிக்கிட்டோம், அவ்வளோதான், ரெடி. கொதிச்சோன்னா மேலே நிறைய மல்லியில் போடணும், முடிஞ்சு போச்சு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சூப்பர் மணமாக இருக்கும். நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்கும் போதே நல்லா மணமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம் பச்சை மணம் வர மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு நாடன் ஈஸி சிக்கன் கறி, எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஜூம், அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கு தான் இதுக்கு மாமா மின்னல் சிக்கன் கறி அப்படி வச்சுருக்கேன் பேர், மாமா மின்னல் சிக்கன் குழம்பு. இப்போ மல்லியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் நிறைய. அதை வந்து அப்படியே குக்கரை சிக்கனை மூடி ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா அந்த மல்லியலையோட ஸ்மெல்லு நல்லா அப்படி உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, மல்லியலையோட மனம் நல்லா அப்படி சூப்பராக உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ ரெடி, மாமா மின்னல் சிக்கன் குழம்பு இஸ் ரெடி. இது கொஞ்சம் தயிர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், ரெடி. சிக்கன் கறி என் சாப்பாடு ரெடி. நான் இப்போ போய் சாப்பிட போகிறேன். ஸோ சூப்பரான சிக்கன் கறி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாமா மின்னல் சிக்கன் கறி. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.